விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லோரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நாம இன்னைக்கு இந்த பதிவுல செவ்வாயை அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது? இந்த வாரத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா, நடக்காதா, நிறைவேறுமா? உங்களோட ஆசைகள், உங்களுக்கு பலமா என்ன விஷயம் நடக்கும், பலவீனமா என்ன நடக்கும், மேலும் நீங்க எந்த விஷயத்துல எல்லாமே ரொம்பவுமே கவனமா செயல்படணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போர் குணம் கொண்ட பூமிக்காரனா இருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியா கொண்டவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பெரும்பாலும் செவ்வாய் கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் தரும் ஒரு வழிபாடு. ஏன் அப்படின்னு கேட்டா, செவ்வாய் கிழமையில உங்களுக்கு ஒரு செவ்வாயின் முழுமையான ஆதிக்கமும் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க வேண்ட நல்ல விஷயங்கள் உடனே கிடைக்க சிவபெருமான் வழிபாடு ரொம்பவுமே நல்லதா இருக்கும். எவ்வளவோ விஷயத்த நீங்க ரொம்பவும் திறமையா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா எல்லாத்துலயுமே இந்த காரிய தடை உங்களுக்கு ஏற்பட்டு மன சஞ்சலத்தை கொடுக்கும். நீங்க திறமையா செயலாற்றக்கூடியவங்க தான், ஆனா ஒரு சில பின்னடைவு உங்களோட முயற்சிகள்ல வரும்பொழுது ரொம்பவுமே மனசு நொந்து போயிடுவீங்க. மன தைரியம் அதிகரிக்கவும் விடாமுயற்சியோடு எல்லா விஷயத்திலுமே திறமையா செயலாற்றவும் சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. அதனாலதான் செவ்வாய்க்கிழமையில இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா நல்ல பயன்களை நீங்க பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக நிலைகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், இந்த மாற்றத்தின் மூலம் 3 நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பயன்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு சூரியன் 6 மற்றும் 7ஆம் வீட்டுல இருக்கார். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் அவ்வப்போது தோன்றலாம். மனம் தளராம தன்னம்பிக்கை தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த வாரம் பெற முடியும். அதே போல அலுவலகத்துல பணியாற்றக்கூடியவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவுமே சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா வார கடைசியில இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை சீரும் சிறப்புமா எந்த ஒரு தவறும் இல்லாம செஞ்சிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்ல பயன்களை நீங்க இந்த வாரம் முழுக்கவுமே பெற முடியும். அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீர்க்கவும், மேலும் ஸ்கிரீன்ல தெரிகிற இவ்வளவு பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில நீங்க தீர்வு காண முடியும். நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமா கூட ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க. அவங்க சொல்றத செஞ்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டதா சொன்னாங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க உங்களோட வாழ்க்கையில இந்த பிரச்சனை எது இருக்கு அப்படின்றத சொல்லி நலமுடன் வாழ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, போன் மூலியமாவே நீங்க பேசலாம். அதனால மறக்காம கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நாம இப்போ உங்களுக்கான பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள அடங்கி இருக்கும். இதுவரைக்கும் நான் சம்பாதிச்சது ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதுல அந்த 10 ரூபாய் எப்படி செலவாச்சுன்னே தெரியல, 11 ரூபாய் கடன் தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயம் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும். அதுவே நிறைய விரக்தியை கொடுத்திருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே 1 ரூபாய் கூட கையில தங்க மாட்டேங்குது. செலவு செலவு ஏதாவது ஒரு வகையில வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற குழப்பம் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போ சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்றுமதி இறக்குமதி தொழில வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில அமையுது. அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அப்படின்னு நீங்க நினைச்சவங்க எல்லாமே உங்களுக்கு ஏருக்கு மாறா ஏதாவது நடக்கிற மாதிரியான விஷயத்த செய்வாங்க. கவனமா இருங்க. ஏருக்கு மாறா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி விட்டுட்டு நீங்க தான் செஞ்சீங்க, அதுக்கு முழு பொறுப்புமே நீங்க தான் உங்க தலையில சுமத்திடுவாங்க. ரொம்பவுமே கவனமா அவங்க கிட்ட நீங்க இருக்கணும். மேலும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். அதனால கண்ணில் ஏதாவது சின்ன பாதிப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க உடனே மருத்துவரை அணுகி சரியான முறையில மருத்துவம் பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும்.
மேலும் தேவையில்லாத செலவுகள் வரும். வரவு செலவு விஷயத்துல நீங்க கவனமா இருந்தா போதுங்க. இந்த செலவு பண்ணும் பொழுது எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துல தேவையில்லாத பொருட்களை நீங்க காசை போட்டு கடனாளியா ஆகாதீங்க. நல்ல நண்பர்கள் அப்படின்னு நினைச்சவங்க மூலியமா பல பிரச்சனைகளும் வரலாம். அதனால ரொம்பவுமே கவனமா இருக்கணும். பண விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமா தான் இருந்தாகணும். தேவையில்லாத பொருள் செலவு வரலாம். மேலும் இந்த கெட்ட சவகாசத்தின் மூலம் கெட்ட பெயரும் வரலாம். புதன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால உங்களுக்கு புதிய பொருள் ஏதாவது வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். குரு பகவான் 7 மற்றும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ராசிக்கார இளைஞர்களுக்கு திடீரென திருமணமுமே கைகூடும். ரொம்ப நாளா திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போயிட்டு இருக்கு, சரியான ஒரு பிடிப்பே இல்லாம இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் இந்த வாரம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல விதமா உங்களுக்கு வரன் கை வந்து சேரும். நல்ல ஒரு திருமண யோகம் கிடைக்கும். சரி விடுவோம்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்களா, கொஞ்சம் திருமண விஷயத்துல இன்னுமே கொஞ்சம் நாள் தள்ளி போயிடும். வாய்ப்புகள் வரும் பொழுது அதை சரியா நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவு உண்டாகும். மேலும் நீங்க ஏதாவது இந்த குத்தகை எடுக்கிறதன் மூலம் லாபம் வரும். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் வரும் பொழுது வீண் பிடிவாதம் பிடிப்பதாக நீங்க நினைச்சுக்கிட்டு மற்றவங்களை எந்த ஒரு விஷயத்திலையும் குறை சொல்லவே கூடாது. மற்றவங்களோட விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதே போல நீங்க மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்றேன் அப்படின்ட்டு நீங்க ஒரு விஷயத்துல செயல்படும் பொழுது அதோட முழுமையான பிரச்சனையுமே நீங்க எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். கவனமா இருங்க. முடிஞ்சவளுக்கு உங்களோட குடும்ப விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்றதை அவாய்ட் பண்ணுங்க. மற்றவங்களோட குடும்ப விஷயத்துல தலையிட்டு நீங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதையுமே இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. அவங்களா கேட்டா கூட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு உங்களோட குழந்தைகள் வகையில நல்ல ஒரு யோகம் இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட பிள்ளைகள் நடந்துப்பாங்க. அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவங்களுக்கு நல்ல செய்தி வரப்பிரசாதமா இந்த வருடம் வந்து சேரும். நீங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை செய்து வருவதன் மூலம் இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்க இந்த வருடமே பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இதற்கான அமைப்புகள் எல்லாம் ரொம்பவுமே நல்ல முறையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடும் செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்ல பயன்களை கூடிய விரைவில் நீங்க பெற முடியும். 2 இறைவனின் அருளுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சா நன்மைகளை சீக்கிரம் பெற முடியும். ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. மேலும் இவர் இந்த இடத்துல வரும் பொழுதே கொஞ்சம் கவனமா தான் நீங்க பண விஷயத்துல இருக்கணும். ஊதாரித்தனமா ஏதாவது செலவுகள் செய்யற மாதிரியான விஷயத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா ரொம்பவுமே பணவிரயம் ஏற்படும். மேலும் உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடுங்கிறதுனால தேவையான விஷயத்துக்கு மட்டும் கடன் வாங்குறது நல்லது. இப்ப தொழிலே விரிவுபடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் பெருசா கடன் வாங்கி பெரிய முதலீடு போட்டு நீங்க அந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல கவனமா தான் இருக்கணும். சிறிய அளவிலான முதலீடு அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். அதுல லாபம் வந்தாலுமே அதிக லாபம் உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு சரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆனா பெரிய அளவில் கடனை வாங்கி நீங்க போட்டு முதலீடு செய்யும் பொழுது அதுல நீங்க கவனமா தான் இருக்கணும். அதுல ஏதாவது பின்னடைவோ இல்ல சரியா வியாபாரம் போகல அப்படின்னா ரொம்பவுமே மன கஷ்டத்துக்கு ஆளாகுவீங்க. அப்புறம் இவ்வளவு காசு போட்டு கடன் பட்டு நான் செஞ்சு இதுல இவ்வளவு பின்னடைவு வந்துருச்சுங்கிற ஒரு மன வலியும் வரும். நேரம் நல்லா இருக்கும் பொழுது அதை எப்படி சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறது யோசிச்சு செய்யணும். பெரிய அளவிலான முதலீடு செய்யும் பொழுது கவனமா செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன அளவிலான முதலீடு நன்மையை தரும். அதனால இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க சிறப்பா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுத்தினீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். வரக்கூடிய பின்னடைவை நீங்களா கொஞ்சம் சரி கட்ட முடியும். பண விரயம் வராம பார்த்துக்கோங்க. ஆடம்பர பொருட்கள்ல அதிகமா செலவு செய்யாதீங்க. கேது 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில விரய செலவுகள் வரதான் செய்யும். அதை கவனமா செய்யறது உங்களோட திறமை. மேலும் இந்த வாரம் முடிஞ்சா ஒரு முறை குல தெய்வ கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களோட வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். உங்களோட குல தெய்வத்தின் பரிபூரண அருளுமே கிடைச்சி இந்த மன சங்கடம் மன சஞ்சலம் வராம நீங்க உங்களை பாதுகாக்க உங்களோட குல தெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. மேலும் குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னுமே நிறைய நன்மைகளை நீங்க பெற முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல், தைரியம் இது எல்லாமே குல தெய்வத்தின் அருள் உங்களுக்கு உண்டாகும்.
என்ன விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.